கஷ்டங்கள்ல நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த வேதனையை சிற்பியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வசனத்தால் உங்களை செதுக்கி கொண்டே இருக்கிறார். அவரால் நீங்க செதுக்கப்பட்ட பாத்திரம். தேவனுடைய மீட்பு உங்களுக்குள்ள, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள, தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள, தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள, தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள. நீங்க அதனால நான் சோர்ந்து போவேன் நீங்க சொல்லக்கூடாது. சோர்ந்து போறது ஒரு சத்துவத்தை கொடுக்கிறவர். அதனால போனேன்னு சப்பா சொல்லியிருக்காங்க. நீ பலன் உள்ளவன் தான் எப்பவும் சொல்லணும். ஹல்லேலூயா. பலவீனன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பலன் உண்டுன்னு நீங்க சொல்லுங்க. என் கிறிஸ்துவால நான் ஜெயம் கொள்கிற கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஜீவனுள்ள தேவனுடைய உன்னத சாட்சிகளாக நம்ம எழுப்பப்படும்படி பிதாவுடைய ஆவியினாலே நாம் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சூரியன் நம்முடைய சிரசில உதிக்கும். 2 தீமோத்தேயு 4:8 பார்க்கும்போது சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இப்போ நம்ம இருக்கிற ஜீவனுக்கும் இதன் பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாய் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் சொல்றார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னுடைய ஜீவனை நான் உங்களுக்குள்ள வைக்கிறேன். ரிசீவ் தட் பவர். அவருடைய லைஃப் ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா? இந்த ஜீவன் உங்களுக்கு இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எந்தெந்தைக்கும் உங்க ஆயுசு நாட்கள் மூலம் உங்க சந்ததி வரைக்கும் அவர் சொல்றாரு பாருங்க, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாய் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. முழு இருதயத்தோட, முழு ஆசையோட, முழு பலத்தோட ஏசப்பாங்க ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 5:20 அன்றியும் நான் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, பிதாவை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவை உடையவர், குமாரன் உடையவர். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பிதா என்னிலும், யோவான் 16:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நான் நிறைய ஏசப்பா இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். இது 2 மாசத்துக்கு 6 மாசம் இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் நல்லா தூங்குவேன். அப்போ நீங்க எல்லாருமே நல்லா தூங்குவீங்க தானே? அவரை வரது வந்தா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா, கைவிடப்படுவீங்களா? தூங்கிடுவீங்களே. என்ன செய்வீங்க? சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஜோம் பண்ண வந்தா சொல்லுவாங்க, ஷோப்பாப்பா இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகல, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஆயத்தமா இல்லை, ஆயத்தமானவரை நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களும் போயிடுவாங்க. நான் சொல்றேன், அந்த ஆயத்தம் இல்லாத நேரத்துல ஆண்டவர் வந்துட்டு இவங்க கைவிடப்பட்டுருவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்ம எல்லா நேரமும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். உங்கள்கிட்ட யார் எப்ப ஜோம் பண்ண சொன்னாலும் பயப்படாதீங்க, நீங்க பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு இயேசு பண்ணுவாங்க. நான் எனக்கு எப்பவுமே நான் 24 மணிக்கூட ஏசப்பட்ட பேசிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பழக்கம். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு உலகத்துல குடும்பம் எல்லாம் உண்டு. எனக்கு கணவர் உண்டு, எனக்கு 2 பையன்மார் உண்டு. ஒரு மூத்த பையன் டாக்டரேட் ஒரு நல்ல நிலையில இருக்கிறான். சின்ன பையன் எம்பி முடிச்சு அவனும் இருக்கிறான். ஆனா பிள்ளைங்களுக்கு, எனக்கு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் எதுக்கு இவா ஊழியம் செய்யணும், இவ நல்ல பிரஸ்டீஜியஸ் லேடியா வீட்டுல இருந்தா போதுமேன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா எனக்கு என்ன கால், எனக்கு ஆண்டவர் ஊழியம் செய்யணும். எனக்கு வாஞ்ச எல்லாம் ஏசப்போட பேசணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் ஜோம் பண்ணணும், எல்லாரையும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நரகத்துக்கு போய் பிச்சைக்கார ஆளும் என்ன கண்டா அம்மான்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அதுவும் மனுஷன்தான், பிச்சைக்காரனும் மனுஷன்தான். ஏன்னா அவருக்கு பணம் வந்தா கஷ்டப்பட்டவங்க இருக்கு. அதே மாதிரி வியாதிஸ்தர் படியே போவாங்க, அவங்கள கண்டோம், அவங்களும் உப்புக்காரை போனா உப்புக்காரை, தூக்காரை போனா தூக்கு, எல்லாரையும் நம்ம ஒரே கண்ணோட பார்க்கறதுக்கு நீங்க பழகணும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவரையும் அவருக்கு சிருஷ்டிப்பு, அவர் எப்படி பார்க்கறோம் அதே மாதிரி நீங்க பார்த்து பழகுங்க. நான் அப்படியே பார்த்து தான் பழகுவேன். எனக்கு வேற்றுமையே கிடையாது. ஐ லவ் எவ்ரிஒன். ரிச்னாலும் சரிதான், புவரஸ்ட்னாலும் சரிதான், சோகேட்ல கிடந்தா அப்படியே நாற்றாடிச்சு கிடந்தாலும் ஐ லவ் தம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பு. அந்த அன்பு உங்களுக்கு வேணும். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்க உணர்வு எப்படி இருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி நான் ஒரு நாள் ஜோப் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு லேடி நல்ல ஊழியக்காரங்க நான் யோசித்தேன். அந்த நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவியில பகுத்தறிவை கிருபை வேணும். இவ்வளவு இருந்த பிறகும் நானே தப்பு பண்ண பார்த்தேன்.
அப்போ ஏசப்பா கேட்டாங்க, நான் சொன்னேன், வாங்கம்மா காலையிலேயே வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு ஈவினிங் போங்க, ஏன்னா எனக்கு 24 மணிக்குள்ள ஜெபம் பண்ணணும், ஒரு பார்ட்னர் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமேனு. சரின்னு சொல்லி அவங்க வரும்போது வாரத்துலேயே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க 10:30க்கு. ஒரு ஜீசஸ் அதுக்கப்புறம் என்கிட்ட வர்றாரு, என்ன வேணும் இன்னைக்கு யார் வர்றான்னு என்கிட்ட கேட்டார். ஹியூமன் பேசுகிற மாதிரியே பேசுகிற தெய்வம். நான் சரி பாப்பா எனக்கு ஒரு பிரேயர் வாரியர் வேணும். அவர் கேட்டார், நான் இருக்குது உனக்கு பத்தாதான்னு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, அந்த இயேசு போதும். ஹல்லேலூயா. வேத புஸ்தகம், இயேசு, நீங்க 3 பேரும் போதும்.